ஈத்தன் என்கிற ஒரு குட்டி தம்பி ஒரு நாள் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறான். தம் வீட்டுக்கிட்ட நடந்து வந்துட்டு இருக்கும்போது சாலையோரமாய் இருந்த ஒரு பெஞ்சில் ஒரு வயதான மனிதன் நிலை தடுமாறி குளிருக்கு நடுங்கி அமர்ந்து கொண்டிருந்தார். மெதுவா அவர் பக்கத்துல போய் பார்க்கறான். அவருடைய சட்டையெல்லாம் கிழிஞ்சு நிதானமே தெரியாம ரொம்ப குளிர்ல நடுங்கிட்டு அவர் அமர்ந்திருக்கிறார். இவனுக்கு மனசெல்லாம் கரைஞ்சிருச்சு அவரை பார்த்த உடனே. எனக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று பார்க்கிறான். அவன் காலில் போட்டிருந்த புது ஷூ, ரொம்ப நாளா பணம் சேர்த்து வச்சு அவங்க அப்பா அவனுக்கு ஆசையா வாங்கி கொடுத்த அந்த ஷூவை டக்குன்னு கலட்டி அவர் கையில கொடுத்து, குளிர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு தாத்தா, இதை நீங்க போட்டுக்கங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் அவனை ஏற இறங்க மேல பார்த்துட்டு அந்த ஷூ ரெண்டையும் வாங்கி காலில் போடாம மார்போடு அணைச்சு வச்சு அப்படியே அவனை ஏக்கமா பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவன் கொஞ்ச நேரம் அவர்கிட்ட உட்காந்துட்டு பேசி பார்க்கறான். அவர்கிட்ட இருந்து சரியான பதில் வரல. சரி தாத்தா, இதை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போனா வீட்டுல அவங்களுடைய சித்தி அவனை பார்த்துட்டு அவனை ரொம்ப சத்தம் போட ஆரம்பிக்கிறான். உனக்கு சாப்பாடு போடுறதே எங்களுக்கு பெரிய கஷ்டமா இருக்குது, இதுல அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்ச பணத்துல இருந்து உனக்கு ஷூவை வாங்கி கொடுத்தா அதை நீ எங்கேயோ கொடுத்துட்டு வரையான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா அவன் இதையே சொல்லி 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 திட்டிகிட்டே இருக்கிறாங்க. அவன் அமைதியா போய் வீட்டுல உட்காந்துட்டான். இரு உங்க அப்பா வரட்டும், நான் சொல்லி கொடுக்குறேன் பாருன்னு சொல்லி அவங்க அப்பா எப்படா வருவார்னு காத்துட்டு இருந்து அவங்க அப்பா வந்த உடனே அவங்க அப்பாட்ட எல்லாத்தையும் போய் அவங்க சித்தி சொல்றாங்க. அவன் ரொம்ப பயந்து போய் உள்ள உட்காந்துருந்தான். அப்பா வேகமா அவனை தேடி உள்ள வர்றார். வந்து அவனை பார்த்து விஷயம் என்னன்னு கேட்கிறார். அவன் விஷயம் நடந்ததை சொல்றான். சொன்ன உடனே ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சு அவனுக்கு முத்தம் கொடுக்குறான். இந்த சின்ன வயசுல இவ்வளவு தைரியமா நீ உதவி செஞ்சுட்டு வந்திருக்கிற, உன்னை நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், ஆனா உன்னுடைய கேரக்டர் நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி நான் பாராட்டிட்டு இருக்கும்போது அவங்க சித்தி சொல்றாங்க, இதனால நமக்கு எவ்வளவு பொருள் நஷ்டம் தெரியுமா, யார் என்னன்னு தெரியாத ஒரு ஆளுக்கு போய் அவன் கொடுத்துட்டு வந்திருக்கிறான், கேட்டா நிதானம் இல்லாத ஆள்னு சொல்றான், இவன் கொடுத்த உதவியாச்சும் அவரால் உணர்ந்திருக்க முடியுமான்னு சொல்லி பேசிட்டே அவனை திட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்பா பரவாயில்ல விடு, அவன் நிச்சயமா எதிர்காலத்துல ஒரு நல்ல நிலைமைக்கு அவனை கடவுள் கொண்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அந்த பிரச்சனையை அப்படியே முடிச்சிடுறார். அப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு 2 நாள் கழிச்சு சாயங்காலம் அவங்க எல்லாரும் வீட்டுல இருக்கும்போது அவங்க வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. போய் திறந்து பார்த்தா ஒரு நல்ல வெல் ட்ரெஸ்டு மேன் நிக்கிறாங்க. பின்னாடி அந்த வயதான மனிதன் நின்று கொண்டிருக்கிறார். அவர் சொல்றாரு, இது எங்க அப்பா. எங்க அப்பாவுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நினைவு தவறி போய் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வந்தவர் திரும்ப வீட்டுக்கு திரும்ப முடியாம அங்க எங்கன்னு ரொம்ப சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டே இருந்திருக்கிறார். அவர் யாருங்கிற நிதானமே அவருக்கு இல்லாம போயிடுச்சுங்க. ஒரு நாள் சாயங்காலம் ரொம்ப கன்ஃபியூஸ்டா உட்கார்ந்து இருக்கும் போதுதான் உங்க பையன் வந்து அவனுடைய ஷூவை கழட்டி எங்க அப்பாவுக்கு கொடுத்திருக்கிறான். அவனுடைய கனிவான அந்த செயல் எங்க அப்பாவுடைய இருதயத்தை தொட்டது மட்டும் இல்லாம அவரை தன்னுடைய சுய நினைவுக்கே கொண்டு வந்துருச்சு. அப்பதான் அவர் ரியலைஸ் பண்ணிருக்கிறாரு தான் யாருன்னு சொல்லி. ரியலைஸ் பண்ணவர் எங்க வீட்டுக்கு நேரடியா என்கிட்ட வந்து அவர் முதல்ல இந்த காரியத்தை சொன்னார். அப்பா அந்த காரியத்தை சொன்னதுனால அந்த தம்பி யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு இன்னைக்கு நாங்க இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறோம். எங்க அப்பா யார் தெரியுமா, இந்த சிட்டியிலே மிகப்பெரிய பணக்காரர். அவருக்குன்னு சொந்தமா பல கம்பெனிஸ் வச்சிருக்கிறார். பிசினஸ்ல இருந்த ஓவர் ப்ரெஷர்ல அவர் கொஞ்சம் நிலை தடுமாறிட்டார். ஆனா இன்னைக்கு அவர் தன்னுடைய நிலை திரும்புவதற்கு காரணம் உங்க பையனுடைய அந்த கைண்டான ஆக்டிவிட்டி தான் சொல்லி இந்த பையனை பாராட்டிட்டு சொல்றாங்க, உங்க பையன் செஞ்ச அந்த செயலுக்காக எங்க அப்பா ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறாரு. அவனுக்கு லைஃப் ஸ்காலர்ஷிப் அவனுக்காக கம்பெனில இருந்து அவர் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு. அவன் இனி எந்த கல்வியை வேணாலும் தெரிந்து கொள்ளலாம், எல்லாத்துக்கும் ஃபீஸை எங்க அப்பாவே கட்டிடுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவனுக்கு என்ன உதவினாலும் செய்யறதற்கு அவர் ரெடியா இருக்கிறாருன்னு சொன்ன உடனே அந்த பையன் ரொம்ப சந்தோஷமா அவங்க அப்பாவை பார்க்கறான். அவங்க அப்பாவுடைய கண்கள் எல்லாம் கலங்கி போனது. அவங்க சித்தி ஒரு நிமிஷம் வாயடைத்து போயிட்டாங்க. ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எந்த சூழ்நிலையிலையும் தேவனுடைய அன்பின் சுபாவத்தை வெளிப்படுத்த தயங்காமல் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை இந்த உலகத்துல யாரிடத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் எந்த வழியின் மூலமாக நீங்கள் வெளிப்படுத்தினாலும் அதனுடைய ரிவார்டை 10 மடங்கு பரலோகம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும்.
தேவன் நீங்கள் விதைக்கிறத 100 மடங்கு அறுவடை செய்ய பண்ணுகிறவராய் இருக்கிறார். அதனால எந்த இடத்திலையும், எந்த சூழ்நிலையிலையும் அன்புள்ளவர்களாய் இருப்பதற்கு தயங்கவே கூடாது. கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியம் உங்க வாழ்க்கையில என்னைக்கும் தடைப்படாது என்பதை விசுவாசிக்கிறவர்களாய் இருந்து, எப்பேற்பட்ட நெருக்கத்திலும் தேவ அன்பிலே உங்களை நிலைநிறுத்திக் கொள்ள நீங்களும் நானும் பழகிக்கொள்ள வேண்டும் என்று பரலோகம் எதிர்பார்க்கிறது. அதனால இன்னைக்கு அந்த ஈத்தனுக்கு நடந்த மிராக்கிள் நிச்சயமா உங்களுக்கும் என் ஆண்டவர் செய்ய சித்தமுள்ளவராயிருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறது மட்டுமல்ல, உங்களை சாட்சியாய் நிறுத்துவதில் மிகவும் பிரியமுள்ளவராயிருக்கிறார். அவர் உங்கள் மூலமா மகிமைப்படுறதுக்கு நீங்க துணிஞ்சு செயல்படுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவார். காட் பிளஸ் யூ. கர்த்தர்